Hello guys, Monica song is it just hype or really worth it your playlist? Let's find out. மோனிகா என்ற பாடல் நேற்று லோகேஷ் மற்றும் அனிருத் சன் பிக்சரால் இறக்கிவிடப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலின் வரிகள் அருமையாக உள்ளது. நம்ம இப்போ பாட்டை போட்டு ரியாக்ஷன் பண்ண வரோம். அதுக்கப்புறமா பாட்டை பத்தி பேசுவோம். ஓகே, வெல்கம் ரியாக்ஷன் வீடியோ. வாட்சிங் கைஸ். சாங் ஸ்டார்ட் ஆச்சு. வைப ஃபர்ஸ்ட்லேயே ஆட்டி யார் அமைக்கிறார் தலைவர்? அனிருத் தான். அனிருத்தானே. லோகேஷ் கனகராஜ், பூஜா ஹெக்டே, மோனிகா பெலோஜி. மோனிகா மோனிகா இந்த இடம் பயங்கரமா இருக்கு. பத்திக்கிச்சுமா விஷ்ணு எடவன் லிரிக்ஸ். சாண்டியா டான்சர். Xiaomin on fire guys. எடே Xiaomin on fire guys. இல்ல ஏய் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. என்ன சொல்ற? சந்தா பத்திக்கப்பா தித்திக்கப்பா தெரியல. இது வந்து லைஃப் லெசன் கைஸ். கயக்கவே கூடாது. ஆமா, அழுவ கூடாதம்மா. நேர்மையா இருக்க கூடாதுன்றாங்க கைஸ். என்ன கைஸ் இதெல்லாம்? டீசன்சியே நல்லா இல்லையாமா. பாஷா கைப்பட்ட, அதாவது தலைவர் ரெஃபரன்ஸ். மோனிகா ஆரம்பிக்கிறாங்க. மோனிகா 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 சத்திச்சுமா. ஷவுமின் ஆன் ஃபயர். திருப்பி சொல்றேன், ஷவுமின் தான் இந்த பாட்டு ஃபுல்லாவே பயங்கரமா இருக்காரு. ஏன்னா வந்து புது ஐட்டோட டான்ஸ் ஃபுல்லா காட்டல. எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது, ஆனா அந்த பாட்டு வைப் ஆகிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பார்ட்டி கைண்ட் ஆஃப் செட்டப் சாங் நினைக்கிறேன் பாய்ஸ் கைஸ். மோனிகா பூஜா. ஆமா, பாட்டு முடிஞ்சு ஆஃப் ஆகி தொலைய. அதாவது மோனிகா என்ற பாடல் கூலி படத்துல இருந்து தரமா செகண்ட் சிங்கிளா இறக்கி விட்டுறாங்க. நல்லா இருக்கு பாட்டு கேட்கவும். ஒரு மாதிரி ஐட்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனா இது ஒரு ஐட்டம் நம்பர் இல்ல, ஒரு பார்ட்டி கைண்ட் ஆஃப் சாங்கு. நல்லாவே இருக்கு. பாட்டோட லிரிக்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து விஷ்ணு எடவன் பண்ணியிருக்காப்ல. விஷ்ணு எடவன் அவரோட பாடல்கள் எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கு. அதுல இந்த பாடலும் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு தலைவர் படத்துல. பட் தலைவர் இந்த பாட்டுல வரமாட்டார் போலயே. இது வந்து ஷவுபின் தான் இந்த பாட்டை வந்து ஃபுல்லா ஆடி தீக்குறாப்புல. நம்ம வந்து இந்த மலையாள ஆக்டர்கள் அவங்களெல்லாம் நிறைய வந்து டான்ஸ் ஆடியே நம்ம பார்த்தது கிடையாது. இப்போ ஷவுபின் வந்து ஒரு பாட்டுல வந்து பயங்கரமா மூன் வாக்கெல்லாம் பண்ணுவாப்புல, அதை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பாட்டில் டான்ஸ் எல்லாம் ஆடுறது கிடையாது. மலையாள ஆக்டர்ஸ்லேயே பொதுவாகவே சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் அவங்களோட கதாபாத்திரங்களும் கதைகளும் இருக்குன்றதுனால அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இப்ப வந்து இந்த பாட்டுல தலைவனை இறங்கி விட்டாங்க, ஃபுல்லா ஆடி தீர்த்திருக்காரு போல. பயங்கரமான எக்ஸ்பிரஷனும் டான்ஸு. தலைவன் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்க போகுது, பேக்ரவுண்ட்ல நடக்கும். அந்த டைம்ல இந்த பாட்டு பிளே ஆகும்னு நினைக்கிறேன். பட் நல்லாவே இருக்கு எல்லாமே. பூஜா சொல்லவா வேணும், அதுவும் பயங்கரமான ஸ்டெப்புகள் வேற செம்மையா இருக்கு. பூஜா எட்டே மறக்க மாட்டேன். ஓகே, அடுத்து வந்து துறைமுகத்துல ஒரு பார்ட்டி நடக்குது போல. அங்கதான் இந்த பாட்டு நடக்குது. 1000 பேர் ஆடுவாங்க போல பின்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான க்ரௌடோட தான் இந்த சாங்கே ஸ்டார்ட் ஆகி முடியுது. நல்லா இருக்கு பாட்டு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாண்டி தான் வந்து பாட்டோட டான்ஸ் கொரியோகிராஃபர். அவரும்
அவரோட வேலையை பங்குக்கு தரமா செஞ்சிருக்காப்புல. விஷ்ணு இடவனோட லிரிக்ஸ் புரிச்சிட்டப்பா. இந்த வாழ்க்கையில வந்து பயப்படாத, தயங்காத, அப்புறம் அழுவாத அப்படின்றதெல்லாம் வந்து நல்லாவே சொல்லியிருக்கீங்க. அனிருத்துக்கிட்ட சொல்ல வேணாம், தொட்டதெல்லாம் தொடங்குன்ற மாதிரி போட்டு பிரிச்சு எடுத்திருக்காப்புல பாட்டுல. மோனிகா அப்படின்ற அந்த அதோட இந்த போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது அப்படியே வைப் ஸ்டார்ட் ஆகுது. தலைவரோட இந்த பாட்டுல ஒரே ஒரு பிக்கு கூட காட்டல. ஏன்டா ஒரு பிக்காச்சு சும்மா வச்சு விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா தலைவர் வரல. நாகார்ஜுனா தான் இந்த படத்தோட வில்லன். அவரோட இடத்துல இந்த பாட்டு நடக்குதோ என்னவோ அப்படின்றது நமக்கு தெரியல. டீசரோ ட்ரெய்லரோ வரும்போது அதை பத்திலாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்குவோம். வெயிட்டிங் ஃபார் த மூவி ஆகஸ்ட் 14 இன் வேர்ல்ட் வைடு. ஐம் வெயிட்டிங். தரமா இருக்குதுங்க பாட்டு. அப்புறம் அந்த பாட்டுல என்னென்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மோனிகா அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த பாடல். இந்த மோனிகா என்று ஆரம்பிக்கும் போது நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் உங்களிடம். இந்த மோனிகா என்ற பெயர் கேட்ட உடனே நான் என் பழங்காலத்துக்கு சென்று விட்டேன். என் பழங்காலம் என்றால் என்ன? சிறு வயதில் குஞ்சாமணியை பிடித்து கொண்டு நடந்த வயது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் என் பள்ளியில் ஒரு மோனிகா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளை பார்த்ததும் என் மண்டைக்குள் உதித்தது காதல். அதன் பெயர் காதல் இல்லை, அதன் பெயர் இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப. பட் அப்ப அது எல்லாருமே காதல் என்று கூறினார். நானும் அவளும் சேர்ந்து சுத்த மிகவும் முயற்சி செய்தேன். அவளிடம் பக்கத்தில் போய் நின்றாலே அவள் வெக்கத்தில் ஓட மாட்டாள். என்னை முறைத்து பார்ப்பாள். நான் தெரித்து ஓடுவேன். அதனால் நான் மிகவும் பயந்த சுபாவம். அவளை பக்கமே போக மாட்டேன். இப்படியே நடந்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் வேறு வழி இல்லை, அவளிடம் உரையாட வேண்டும் என்று சென்று ஒரு நாள் நின்று பேசினேன். அப்பொழுது அவளிடம் நான் காதல் கூற ஆரம்பித்தேன். அவள் காலிலிருந்து செருப்பை கழட்டி என் காதில் மாட்டிவிட்டாள். அத்துடன் நான் அந்த இடத்திலிருந்து விடை பெற்று விட்டேன். இதுதான் அந்த மோனிகா என்ற பெயரின் பின்னிருக்கும் கதை. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மோனிகாவை நான் பார்க்கவே இல்லை. இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க இருக்கு மோனிகா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்களாம். பெஸ்ட். நம்ம கூட படிச்சதுங்கெல்லாம் 40 குழந்தையோட சுத்துது. நம்ம முன்னும் குழந்தையாவே சுத்தி இருக்கும்ன்றது அப்பதான் புரியுது. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மோனிகா என்ற பாடல் மிகவும் அருமையாக உள்ளது. இட்ஸ் ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான். இதுக்குள்ள நீங்க எதுவுமே பெருசா எதிர்பார்த்து வந்து இல்லடா ஒண்ணுமே இல்லடா வெண்ண அப்படின்ட்டுலாம் என்ன திட்டாதீங்க. இப்போ வந்து ஓஜி மோனிகா இன்ஸ்டா ஃபுல்லா வைப் ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாருமே வந்து அந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இந்த பாட்டு கூட மிஸ் பண்ணி அடிச்சு தள்ளி இருக்காங்க. அதுவும் சூப்பரா இருக்கு. அதை நான் சைட்ல போட்டு விடுறேன். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நான் உங்கள் மகேஷ். பாய் பாய் மோனிகா. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு அனுப்பாதீர்கள். ஓகே, பாய் பாய்.